சென்னையில் இருக்கும் பொழுது அந்த செய்தி இவர் செவி வந்து எட்டுச்சு, ரேனியஸ் செவியில். ரேனியஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. என்ன இப்படி வாசகரா, இந்த வாசகர் இவ்வளோ மோசமானவரா? ரேனியஸ் நிறைய ஊழியக்காரங்களை ஏற்படுத்தினார்ல, அதில் கிறிஸ்டியான் அப்படின்னு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஆள் போய் ரொம்ப தவறான காரியங்கள் செய்தார். மக்கள்கிட்ட பணம் பிடுங்கிறது, மக்கள்கிட்ட சண்டை போடுறது, மக்களுக்கு முன் சாட்சியாக வாழ்க்கை வாழ்கிறது, எல்லா தப்பும் பண்ணுறது. ரேனியஸ் ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர், கடவுளுக்கு பயந்தவர். அவர் சரியாக ஊழியர்க்குன்னு நினச்சவர். பார்த்தீங்களா, அவருக்கு தாங்கிட்ட உருவான ஊழியக்காரன் இப்படி தப்பான வழியில் போனோன்னு தாங்கவே முடியல. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த பையன் இவ்வளவு தப்பான காரியம் செய்ய முடியுது, ஊழியக்காரர் வந்துட்டு எப்படி இவ்வளவு துன்மார்க்கமாக ஜீவிக்க முடியும் சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி, ரொம்ப ஷாக் ஆகிட்டார். உடனடியாக அந்த ஊழியக்காரரை அங்கே நிப்பாட்டிட்டு இன்னொரு ஊழியக்காரர் ராயப்பன் அப்படிங்கிறவரை ஊழியத்தை நியமித்தார். அந்த ராயப்பன் அந்த வாசகராக இருந்து அநேக மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்துட்டே வந்தார். சென்னை பட்டணத்தில் ஊழியம் வளர்ந்தது. ஜார்ஜ் டவுன், கற்பற்பட்ட பகுதியில் அநேகர் வர ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடங்கள் வந்தது, சர்ச்சும் வந்தது, நிறைய மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ரேனியஸுக்கு இன்னும் தரிசனம், நான் சென்னையிலேருந்து இன்னும் பக்கத்தில் போகணும், இன்னும் பக்கத்தில் போய் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் தீர்மானத்தோடு இருந்தார். அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போனார். காஞ்சிபுரத்தில் அநேக மக்கள் ஆண்டவரை அறியாமல் துன்மார்க்கமான ஜீவிட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஆண்டவர் பற்றி சொன்னார். காஞ்சிபுரத்தில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் கிறிஸ்தவம் வளர்றதுக்கு முதல்ல காரணமாக இருந்தால் ரேனியஸ் ஐயா தான். சென்னையில் ஊழியத்தை செஞ்சாங்க, அப்படியே தொடர்ந்து காஞ்சிபுரத்தை வந்தாங்க. ஊழியம் எல்லாம் விரிய ஆரம்பிச்சது, நிறைய மக்கள் வந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ரேனியஸ் போடுறவங்கள ஈஸியாக டக்குன்னு வந்துட்டே இருக்காங்களே நினைக்கிறேன். அப்படி தானே? எங்கெங்கெல்லாம் ஊழியங்கள் வளர்ந்ததோ தொடர்ந்து பிரச்சனையே வந்தது. எங்கே சர்ச்சு உண்டாக்குறாரோ உடனே சர்ச்சை இடிக்கவும் ஒருத்தன் வந்தான். எங்கே ஒருத்தர் ஆண்டை ஏற்றுக்கொள்ளானோ உடனே ஒருத்தர் சண்டை போடவும் வந்தான். ரெண்டும் அடுத்தடுத்து அப்படியே வந்தது. ஊழியம் என்றைக்குமே மலர் பாதை கிடையாது, பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா ஊழியமே கிடையாது. நினைக்கிறாங்க ஊழியத்தில் வந்த உடனே அது வந்துடும் இது வந்துடும், அப்படி கிடையாது. ஊழியத்தில் வரும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது பிசாசும் பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பான். ரேனியஸ் ஐயாக்கும் பிரச்சனையும் தொடர்ந்தே வந்துட்டு இருந்தது. எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாரோ அங்கே ஒரு சர்ச்சை உண்டாக்குனார். உடனே எதிர்ப்பும் வரும். அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் அவருக்கு நிறைய போராடினாங்க. ஆனால் அவர் எதை குறித்தும் கவலைப்படலை. இப்படியாக வாழ்ந்த வாழ்க்கையில் அவருக்கு திருமணம் நடந்தது. 1816ஆம் ஆண்டு வான் சோமரன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு டச்சு பெண் ஆனி, சொல்லுங்க, ஆனி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணார். அந்த ஆனி அம்மாவும் இவரை போல ஊழியத்தில் வாஞ்ச உள்ளவங்க, பாரம் உள்ளவங்க. தனியாக ஊழியம் செய்த ரேனியஸுக்கு இப்பொழுது ஆனி அம்மா ஒரு நல்ல ஜெபத்தோழியாக, நல்ல உறுதுணையாக அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்மித் 2 ஸ்மித் ஊழியத்துக்கு உதவியாக வந்தாங்க. சீமஸ் அங்கே அனுப்பிச்சு. யார் தெரியுமா? தியோக்கஸ் ஸ்மித் அண்ட் பெர்னார்ட் ஸ்மித். அந்த 2 பேர் வந்தாங்க. தனியாக ஊழியம் செய்த வந்த ரேனியஸுக்கு இப்போ மனைவி ஆனி வந்தாங்க, தியோக்கஸ் ஸ்மித் வந்தார், அப்புறம் பெர்னார்ட் ஸ்மித் வந்தார். இப்படியாக ஊழியம் பெருகிட்டே வந்தது. சொன்னல 1817 காஞ்சிபுரத்தில் ஊழியத்தை விரிவாக்கினார். அநேகர் வந்தாங்க, அநேகர் ஆண்டு கொண்டாங்க. போராட்டங்கள்லாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டு அதிகமாக இருந்தாங்க, பிரச்சனையும் அதிகமாக வளர்ந்துட்டு வந்தது. இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய அதிர்ச்சி கடிதம் வந்தது. என்னடா திரும்ப என்ன பிரச்சனை? ஆமாம், சிஎம்எஸ் சங்கம் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தில், ரேனியஸ் நீங்கள் திருநெல்வேலி போகணும். என்னது திருநெல்வேலிக்கா? அது எங்கே இருக்குது? கடைசியில் இருக்குது. சென்னையிலேருந்து எப்படி போகணும்? ரொம்ப தூரம் போகணும். திருநெல்வேலிக்கா? ஆண்டவரே, சென்னையில் நிறைய மக்கள் வராங்க, நிறைய பேர் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க, ஸ்கூல் இருக்குது, காஞ்சிபுரத்தில் நிறைய ஏற்றுக்கொண்டாங்க, இந்த போய் நிறைய ஊழியம் வந்துட்டேன், நான் திருநெல்வேலிக்கு போகணுமா? இங்கே நல்ல ஊழியம் வளர்ந்துட்டு இருக்குது, இந்த நேரத்தில் நான் திருநெல்வேலிக்கு போகணுமா? ஆனால் சிஎம்எஸ் சங்கம் சொல்லிச்சு, நீ திருநெல்வேலிக்கு போன, அங்கே வேண்டியது வேலை தேவை, திருநெல்வேலியில் ரொம்ப மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இயேசு சொல்ல மாட்டியான்னு சொல்லி அவங்க சிஎம்எஸ் சங்கம் கேட்ட உடனே ரொம்ப வேதனைப்பட்டார். இப்படி ஒரு ஊழியத்தை விட்டு போகவான்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஆனாலும் அடுத்தவர் அவர் இல்லை, அவர் சித்தமெல்லாம் எதுவுமே வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி திருநெல்வேலிக்கு கடந்து வந்தார். திருநெல்வேலி வந்து பார்த்தா திருநெல்வேலியில் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ சங்கம் அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்குது. என்னடா திருநெல்வேலி யாருமே இல்லைன்னு சொல்லி சிஎம்எஸ் சங்கம் அனுப்பிச்சு இங்கே வந்து பார்த்தா இன்னொரு கிறிஸ்தவ ஊழியம் செய்யிட்டு இருக்கிற. உடனடியாக அவர் சிஎம்எஸ் சங்கத்தை சொன்னார், இந்த மாதிரி இங்கே இன்னொரு ஊழியம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம். அவங்க சொன்னாங்க, அவங்க திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பகுதியில் ஊழியம் செய்தாங்கன்னா நீ திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்ய இடம் நிறைய இருக்கேன். அந்த ஆலோசனை அவருக்கு சரியாப்பட்டது.
உடனே அங்கேருந்து எப்படி ஊழியம் செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ ஹஃப் ஐயர் சொல்லுங்க, ஹஃப் ஐயர்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் அங்கே இருந்தார். அவர்கிட்ட இருந்த பழைய கட்டடங்கள் கொஞ்சம் இருந்தது, அவருக்கு சொந்தமான பழைய கட்டடங்கள் இருந்தது. அந்த இடத்த சிஎம்எஸ் சங்கத்துக்கு கொஞ்சம் காசு வாங்கிட்டு எழுதி கொடுத்தாரு. அது கொஞ்சம் பாழடையக்கூடிய நிலைமையில் இருந்த கட்டடங்கள் தான். அந்த கட்டடம் தான் இன்னைக்கு இந்த மேரி சார்ஜென்ட் பள்ளி, கதீட்ரல் மேல்நிலை பள்ளியோட உணவு கூடம், அப்புறம் கதீட்ரல் சர்ச், அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கிற ஒரு சிறப்பு அங்காடி, ரேஷன் கடை சொல்லுவோம்ல, ரேஷன் கடை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பட்டணத்தை, ஒரு சின்ன ஊரை, அந்த ஒரு சின்ன பகுதியை காஃப் ஐயர்கிட்ட சிஎம்எஸ் சங்கம் காசு கொடுத்து வாங்குச்சு. அது பாழடைஞ்ச கட்டிடம் தான். அங்கே அவர் தங்கி இருந்தார். அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த இடத்துல ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தார். அந்த ஸ்கூல் ஒரு ஆங்கில பள்ளி. அது மாத்திரமல்ல, ஒரு உறைவிடப்பள்ளி ஹாஸ்டல் சொல்லுவாங்கள்ல, பிள்ளைகள் தங்கி படிக்கல, வெளியூர்லேருந்து வந்து டெய்லி போயிட்டு வர முடியாதுல்ல, தங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆங்கில பள்ளியை அந்த இடத்துல உருவாக்குனார். அதை பொறுப்பாக எடுத்து செஞ்சது அவருடைய மனைவி ஆனி. அந்த பள்ளிக்கூட பின்னால் மேரி சார்ஜென்ட் பள்ளியாக வளர்ந்து உருவெடுத்தது. 1820 அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குனார். எங்கே தெரியுமா? பன்னார்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் நியமித்தார். அந்த ஆங்கில வழி கல்வியை உண்டாக்குனார்ல, அதுக்கு முன்பதாகவே பன்னார்பேட்டையில் அவர் ஒரு ஸ்கூலை நிறுவனார். அந்த ஸ்கூலில் சங்கரலிங்கம் அப்படிங்கிற ஐயாவை தலைமை ஆசிரியராக நியமித்தார். பன்னார்பேட்டையில் தான் ரேனியஸ் ஐயா முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்குனார். அந்த சங்கரலிங்கம் ஐயா தலைமையில் அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. இந்த பள்ளிக்கூடம் தான் ரேனியஸ் அநேக மாணவர்களுக்கு இயேசுவை அறிவித்த பள்ளிக்கூடம். 1820ஆம் ஆண்டு தான் பன்னார்பேட்டையில் உள்ள அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாக ரேனியஸ் ஐயா உருவாக்கின அந்த பள்ளி பன்னார்பேட்டையில் 1820. இந்த காலகட்டத்தில் அநேகர் ஆண்டு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அநேகர் கூடி ஜெபிக்க வந்தாங்க. பள்ளிகள் உருவாக ஆரம்பிச்சது. ரேனியஸ் ஊழியத்தை வளர்ச்சி வர வர பிரச்சனையும் தொடர்ந்தே வந்தது. அங்கேருந்து எல்லா பகுதிக்கும் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தார். அவர் எதில் ட்ராவல் பண்ண தெரியுமா? ஒரு குதிரை, ஒரு தீவட்டி, குடி தண்ணீர், அதாவது அவருடைய மொத்த சொத்து. ஒரு தீவட்டியை கையில் பிடிச்சிட்டு அது தீக்குளுத்தி இரவானாலும் பகலானும் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தார். பகலில் வெளிச்சத்தில் போனாலும் இருட்டில் தீவட்டியை பிடிச்சிட்டே போனார். குடிக்க தண்ணியோடு போனார். எங்கே போனாலும் அங்கே ஒரு படுத்து ரெஸ்ட் எடுப்பார். அவர் எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தார் பாருங்க, எவ்வளோ உயர்வான இடத்துல அவ்வளோத்தையும் விட்டுட்டு நமக்காக தனி மனிதனாக ஊரா சுற்றி வந்தார். அப்படி ஒரு என்ன பண்ணார்? ஸ்ரீவைகுண்டம் தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் திருப்புளியங்குடி அப்படின்னு ஊர் இருக்குது. இப்போ அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் என்னாச்சுன்னா, அவர் போய் பைபிளை ஒரு ஐயாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஐயா பயங்கர கோவப்பட்டார். யாரை பார்த்து இப்படி சொல்கிற அப்படின்னு திட்டினார். ஆனாலும் அவருக்குள்ளாக ரேனியஸ் ஐயா விதைத்த விதை வளர ஆரம்பித்தது. அந்த ஐயா பேர் நம்பி. அந்த திருப்புளியங்குடியில் அந்த நம்பி இருக்கார் பார்த்தீங்களா? அந்த நம்பி ஐயா இந்த சத்தியத்தை மனசுக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருந்தது. போய் மனைவிட்டு சொன்னார், அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். நம்பி ஐயா குடும்பம் ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. திருப்புளியங்குடியிலே முதல் கிறிஸ்தவ குடும்பம் இந்த நம்பி ஐயா குடும்பம். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க நம்பி அம்மா கடையில் போய் காசு கொடுத்து ஏதாவது பொருள் கேட்பாங்க. கடைக்காரர், வெளியே போ, நீ வேற மதத்தை வேற சாமி கும்பிடுற, கோ வெளியே போ, உனக்கு கிடையாது அப்படின்பாங்க. அந்த நம்பியுடைய மனைவி கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்க போவாங்க. அவங்க பானையை பிடுங்கி, இப்போ இந்த ஊரை விட்டு வெளியே போ, நீ தண்ணி தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நம்பி அம்மா தலையில் குடத்தை வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கே குளத்துல தண்ணி பிடிச்சு வந்தாங்க. தண்ணி தர மாட்டேன்ட்டாங்க, பொதுக்கடையில் சாப்பாடு தர மாட்டேன்ட்டாங்க. எல்லாம் பிரச்சனை. நம்பி அம்மாவுக்கு நிம்மதியே போச்சு. ஒரு நாள் படார் நம்பி அம்மா மண்டையில், ஐயோ என்னாச்சு? நம்பி அம்மாவுக்கு என்னாச்சு? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நம்பி அம்மாக்கா என்னாச்சு? அவங்க மண்டையில் என்ன நடந்தது? தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.